திருமுதுகுன்றம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறார். அடுத்தபடியாக அந்த 3 வயது குழந்தை பயணிக்கிற இடங்களை நான் சொல்ல சொல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீர். திருமுதுகுன்றம். இப்போ நம்ம இதெல்லாம் இந்த இடங்களை எல்லாம் நான் குறித்து கொண்டு வந்தேன். ஏன் தெரியுமா? நாமெல்லாம் போகிறோமோ இல்லையோ, இந்த கோவில்கள் எல்லாம் போய் பார்க்குறோமோ இல்லையோ, அந்த அந்த கோவில்களுடைய பெயரையாவது காதில் கேட்போமே. அந்த கோவில்களிலே நடந்த மிக அழகான ஒரு செயல்களை, இறைவனுடைய திருக்கருணையை, இறைவனுடைய அளப்பரிய ஆற்றலை நாம் தெரிந்து கொள்ளலாமே. இறைவன் எப்படியெல்லாம் எளிவந்த பிரானாக இல்லையா, இறைவன் எப்படிப்பட்டவன், எதுவுமாக மாறி தன்னை எதுவுமாக மாற்றிக்கொள்கின்ற ஆற்றல் அவனுக்கு தான் இருக்கிறது. அதனால தான் இறைவனை பற்றி சொல்கிற போதெல்லாம் சொன்னார்கள், இறைவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு தொண்டர்களை உயர்த்துகிறவன். இப்போ திருமுதுகுன்றத்துக்கு போகிறார். திருமுருகுன்றத்தில் இருக்கிற இறைவனை பார்த்து இவர் பாடல் இசைக்கிறார். ஏனென்றால் அந்த இறைவன் ஞானமே வடிவாய் தேடுவார் தேடும் நாட்டமே நாட்டத்துள் நிறைந்த வானமே எனக்கு வந்து வந்து ஓங்கும் மார்க்கமே மருளர்தாமறியா மோனமே முதலே முக்தி நல் வித்தே முடிவில்லா இன்பமே செய்யும் தானமே தவமே நின்னை நான் நினைந்தேன் தமியனேன் தனை மறப்பதற்கே. எதுக்குங்க இறைவனை நினைக்கிறோம்? எதுக்கு நினைக்கிறோம்? என்னை மறக்கணும், உனக்குள்ளே சேரணும். என்னை மறந்து நான் உன்னை நினைக்கணும். அதுக்காக தானே சேர்க்க வரோம் இல்லையா? அதுக்காக தானே இறை வழிபாடு. இப்போ உட்கார்ந்து இவ்வளோ நேரம் கேட்குறீங்களே, இப்போ கேட்பதனால என்ன பயன்? உங்களுக்கு கேட்பதனால என்ன பயன் கிடைச்சிரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பயன்? இந்த கேட்பதனால், ஆன்மநேய செய்திகளை எல்லாம் கேட்பதனால், ஆன்மநேய ஒருமைப்பாட்டோடு வந்து உட்கார்ந்து இறை சிந்தனையை பற்றி சிந்திப்பதனால் வருகின்ற பலன் என்னன்னு சொல்லட்டுமா? ஒரு முறை என்ன ஆச்சா, விஸ்வாமுத்திரரும் வசிஷ்டரும் பேசிக்கொண்டிருந்தார்களாம். விஸ்வாமுத்திரரும் வசிஷ்டரும் பேசிக்கொண்டு, 2 பேருமே பிரம்மரிஷி. 2 பேருமே பிரம்மரிஷி. இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்களாம். நீண்ட நேரம் இந்த உரையாடல் போனது. இப்போ விஸ்வாமுத்திரரோட வீட்டுக்கு தான் வசிஷ்டர் போயிருக்கிறார். இருவரும் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வசிஷ்டர் கிளம்புகிறார், நான் போய் வருகிறேன்னு. உடனே விஸ்வாமுத்திரர் பார்த்தாரு, இவருக்கு ஏதாவது கொடுக்கணுமே, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்மளோட பேசிகிட்டு இருந்துட்டு போகிறார், நம்ம ஏதாவது கொடுக்கணுமே, என்ன கொடுக்கலாம்? விஸ்வாமுத்திரருக்கு உடனே ஒரு யோசனை தோன்றியது. வசிஷ்டரை பார்த்து சொன்னார், நீங்கள் என் வீட்டிற்கு வந்துவிட்டு செல்கிறீர்கள், உங்களுக்கு ஏதாவது நான் கொடுத்தாக வேண்டும். அதனால் நான் 100 ஆண்டுகள் தவம் செய்த பலனை கொடுக்கிறேன்னு சொன்னாராம். எப்பேற்பட்ட வரம் பாருங்க. விஸ்வாமுத்திரர் வசிஷ்டரை பார்த்து சொன்னாராம், நான் 100 ஆண்டுகள் தவம் செய்த பலனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். விஸ்வாமுத்திரர் மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். இதற்கு அடுத்து சில காலம் கழித்து வசிஷ்டரோடைய வீட்டுக்கு விஸ்வாமுத்திரர் போறார். யார் வீட்டுக்கு? வசிஷ்டரோட வீட்டுக்கு விஸ்வாமுத்திரர் போறார். இருவரும் நீண்ட நேரம் ஆன்மநேய விஷயங்களை, இறைவனை பற்றி, இறை அருளை பற்றி மிக அழகாக ரொம்ப நேரம் பேசிக்கொண்டிருக்கிறார். பேசி முடித்து விட்டு இப்போ விஸ்வாமுத்திரர் நான் சென்று வருகிறேன்னு கிளம்புறார். இப்போ விஸ்வாமுத்திரருக்கு மனசில் ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? நாம் அவர் வீட்டுக்கு வந்தப்ப 100 ஆண்டுகள் நாம் தவம் செய்த பலன் கொடுத்தோமே, இவர் நமக்கு என்ன கொடுப்பார்? இவர் என்ன கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு 1000 ஆண்டு தவப்பலனை கொடுத்துருப்பாரு, இல்லை 100 ஆண்டு நீ 100 ஆண்டு கொடுத்த, நானும் 100 ஆண்டே கொடுக்குறேன், 100 ஆண்டு தவப்பலனை கொடுத்துருப்பார் அப்படின்லாம் தான் நம்ம நினைப்போம். அவர் ரொம்ப சாதாரணமாக ஒரு செயல் செய்தார் வசிஷ்டர். நான் படித்து விட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். விஸ்வாமுத்திரை பார்த்து வசிஷ்டர் சொல்கிறார், நாம் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் அல்லவா, ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்போமா? இந்த 2 மணி நேரம் நாம் பேசிய ஆன்மநேய செய்திகளுக்கான பலனை உங்களுக்கு தருகிறேன்னார். எங்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டீங்க இல்லையா, அந்த பலனை உங்களுக்கு முழுவதுமாக தருகிறேன்னார். விஸ்வாமுத்திரருக்கு கோபம் வந்துருச்சு. ஏப்பா, நான் 100 வருஷம் தவம் செய்த பலனை கொடுக்குறேங்கிறேன், நீ என்னன்னா 2 மணி நேரம் நாம் பேசிய ஆன்மீக செய்திகளுக்கான அந்த பலனையும் எனக்கு தருகிறேன்னே, இதுவும் அதுவும் ஈடாகுமா என்று கேட்டார். இது ஈடாகும், இது ஈடாகும், இதை விட அது பெருசு சொன்னால் ஒத்துக்கலை. விஸ்வாமுத்திரர் பெரிய வாதம். நேரே பிரம்மனிடத்தில் போனார்கள். அவர் சொன்னார், இதுக்கு நான் தீர்ப்பு சொல்ல முடியாது, நீ நேராக வைகுண்டத்துக்கு போயிட்டு வாப்பான்னாங்க.
நேராக வைகுண்டத்துக்கு போனாங்க. பெருமாளும் இதுக்கெல்லாம் நான் தீர்ப்பு சொல்ல முடியாது, நேராக சிவபெருமான்கிட்ட போங்கன்னார். கைலாயத்துக்கு போனாங்க. சிவபெருமான் இதுக்கு நான் தீர்ப்பு சொல்ல முடியாது, நீங்கள் நேராக ஆதிசேஷன்கிட்ட போங்கன்னார். ஆதிசேஷன் நேராக இவங்கெல்லாம் ஆதிசேஷன் இடத்துல போனார். இந்த 2 பேரும் போகிறாங்க. ஆதிசேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆதிசேடனுடைய ஒரு தலை பாரம் தான் இந்த பூமி. அவர் எப்பயும் பூமியை சுமந்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த ஆதிசேஷன் பூமியை சுமந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். இந்த போன விஸ்வாமுத்திரரும் வசிஷ்டரும் தங்களுடைய வழக்கை வைக்கிறார். நாங்கள் எல்லார்கிட்டையும் சொன்னோம், இவங்கெல்லாம் சேர்ந்து உங்ககிட்ட தான் அனுப்புனாங்க, அதனால் இதுக்கு நீ தீர்ப்பு சொல், என்ன வழக்கு? நான் என்னுடைய வீட்டுக்கு விஸ்வாமுத்திரர் சொன்னார், என்னுடைய வீட்டுக்கு இவர் வந்தார், நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் ஆன்மீகத்தை பற்றி பேசி கொண்டிருந்தோம். பேசி முடித்து விட்டு அவர் வெளியில் போகும்போது நான் என்னுடைய 100 ஆண்டு தவப்பலனை கொடுத்தேன். ஆனால் நான் அவர் வீட்டில் போய் உட்காந்து பேசினேன். பேசி முடித்து விட்டு வெளியே வருகிற போது எனக்கு அவர் இன்றைக்கு நாம் பேசிய இந்த ஆன்மீக உரையாடலிலே 2 மணி நேரம் நாம் பேசிய அந்த நற்பலன்களை உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னார். இது எப்படி ஈடாகும்னு கேட்டாங்க. உடனே ஆதிசேஷன் சொன்னார், நான் இப்போ பூமியை சுமந்துக்கிட்டு நிற்கிறேன், என்னால் தீர்ப்பு சொல்ல முடியாது. ஒன்று பண்ணுங்க, யாராவது நீங்கள் ஒருத்தர் பூமியை வாங்கிக்கோங்க, நான் உட்காந்து யோசித்து தீர்ப்பு சொல்கிறேன். நீங்கள் யாராவது ஒருத்தர் பூமியை என்ன பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. அது எப்படி வாங்கிக்கொள்ள முடியும்? வேணா ஒன்று பண்ணுங்க, உங்களுடைய வலிமையின் காரணமாக, உங்களுக்கு எவ்வளோ தவ வலிமை இருக்குல்ல, இந்த தவ வலிமையின் காரணமாக பூமியை கொஞ்ச நேரம் அந்தரத்தில் நிற்க வைங்கன்னார். உடனே விஸ்வாமுத்திரர் பார்த்தார், என்னுடைய அடுத்த 100 ஆண்டுகள் நான் தவம் செய்த பலனை தருகிறேன், பூமியே நீ அந்தரத்தில் நில் அப்படின்னு சொன்னார். இந்த பூமி நிற்கல. ஆதிசேஷனும் பார்த்தார், விஸ்வாமுத்திரன் பார்த்தார், என்னப்பா 100 வருஷ பலன் கொடுக்குறேன்ற இந்த பூமி நிற்க மாட்டேங்குது. அடுத்து வசிஷ்டரை பார்த்தார், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வசிஷ்டர் சொன்னார், நான் இவரோட உரையாடிய அந்த ஆன்மீக நற்செய்திகள், அந்த 2 மணி நேரம் நான் உரையாடி அந்த உரையாடலினுடைய பலனை தருகிறேன், பூமியே வானத்தில் நில் என்று சொன்னார். அந்த பூமி நின்றது. விஸ்வாமுத்திரர் பார்த்தார், தீர்ப்பு என்னன்னு. நான் என்ன தீர்ப்பு சொல்றது? தான் பூமியே நிற்கிறேன், இதுதான் தீர்ப்புன்னு சொன்னார். யார்? ஆதிசேஷன். அப்படியானால் ஒரு நற்செய்திகளை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் 1000 புத்தகங்கள் படிப்பதற்கு சமம் 2 மணி நேரம் நற்செய்திகள் கேட்பது. ஏன்னா அத்தனை செய்திகளையும் ஒருவரால் உங்களிடத்தில் கொடுக்க முடிகிறது என்று சொன்னால் அத்தனை நூல்களினுடைய செய்திகளையும் நீங்கள் கேட்கிறீர்கள் என்று அர்த்தம். அதனால தான் நம்ம பெரியவர்கள் கற்றிலனாயினும் கேட்கன்னு சொன்னாங்க. படிக்க முடியலனாலும் என்ன பண்ணு, கேளு. எல்லாமே படிக்க முடியாது, என்ன பண்ணலாம், கேட்கலாம். இந்த கேள்வி செல்வம் அவ்வளோ உயர்வான செல்வம். நல்ல செய்திகளை நாம் என்ன பண்ணணும், கேட்கணும். இப்போ திருமுதுகுன்றத்திற்கு போகிறார், வெயில் கொளுத்துகிறது. வெயில் என்ன பண்ணுது, கொளுத்துது. கால்களால் நடக்க முடியவில்லை, காலில் கொப்பளமே போடுகிறது. இந்த குழந்தை இப்படி துடிக்க துடிக்க கால் வெந்த புண்ணிலே அப்படியே வேல் பாய்ச்சுவது போல அந்த வெப்பத்திலே கொளுத்துகிற வெயிலே இந்த குழந்தை நடந்து வருகிறதே என்று எம்பெருமான் மாரன்பாடி என்கின்ற அந்த ஊரிலே இருக்கிற அந்தணர்களுடைய கனவிலே போய் சொல்றாரு, என்னுடைய திருமுதுகுன்றத்தில் இருக்கிற கோவிலுக்குள்ளே போய் பாருங்கள், திருக்காப்பு நீக்கி பாருங்கள், அங்கே இருக்கிற முத்துச்சிவிகையையும் மணிக்குடையையும் கொண்டு வந்து ஞானசம்பந்தருக்கு கொடுங்கள். இந்த அந்தணர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், அப்படி இருக்குமா? நேராக போறாங்க, திருமுதுகுன்றத்திற்கு போகிறார்கள், கோவிலிலே திறக்கிறார்கள், திருக்காப்பு நீக்கி பார்த்தால் அங்கே அழகான முத்துச்சிவிகையும் மணிக்குடையும் இருந்து, திருஞான சம்பந்தர் அந்த முத்துச்சிவிகையில் தான் பயணம் செய்கிறார். ஒரு குழந்தை ஞானத்தின் அடிப்படையில் இருந்தால் அந்த குழந்தைக்கு இறைவனுடைய அருள் எப்படியெல்லாம் கிடைக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம்.